புரட்டாசி முதல் நாள் என்று பிறக்கிறது. அன்றைய நாள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, நம்ம இப்படி வழிபடுறனால பெருமாளும் மகாலட்சுமியோட அருளும் முழுமையாக எப்படி கிடைக்கும், முதல் நாள் என்னென்ன செல்வம் பெருக வாங்க வேணுங்கிறத எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். புரட்டாசி மாதம்னாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பெருமாளை வழிபாடுறதுக்கு ஒரு சிறப்பான மாதம்னா அது புரட்டாசி மாதம் தான். புரட்டாசி மாத புண்ணியங்களை தரக்கூடிய மாதம்னே சொல்லுவோம். நம்ம இந்த பிறவில மட்டுமின்றி முந்தைய பிறவில கூட பண்ண பாவங்களே எல்லாம் போக்கும் ஆற்றல் இந்த புரட்டாசி மாதத்துக்கு தான் இருக்கு. புரட்டாசி மாத தொடக்கத்துல இருந்தே பெருமாள் கோயிலுக்கு செல்வதையும் பெருமாளை வழிபடுவதற்கும் உகந்த மாதம். அந்த எண்ணற்ற நன்மைகளை நமக்கு வாரி வழங்குவார் பெருமாள். இந்த மாதம் முழுவதும் அவரை வழிபடும் போது நமக்கு எண்ணற்ற செல்வ வளங்களை வாரி வழங்குவார். இப்போ இந்த புரட்டாசி முதல் நாள் என்று பிறக்குதுன்னா 17/9/2025 புதன்கிழமை தான் பிறக்குது. பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன்கிழமை. அன்றைய நாள்லே நமக்கு ஏகாதசியும் சேர்ந்து வரனால இந்த வருடம் இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிறதே ரொம்பவே சிறப்பான நாள். அந்த நாளில் நம்ம எப்படி பெருமாளை வழிபடணும்னா, முந்தைய நாளே நம்ம வீடு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அன்றைக்கு காலையில் பெருமாள் படத்தை நல்லா அலங்காரம் பண்ணி முதல்ல வாசல்ல நல்ல மாக்கோலம் போட்டுக்கோங்க. அப்புறம் பெருமாளுக்கு நல்ல துளசி மாலை, மல்லிகைப்பூ மாலைன்னு அவருக்கு பிடித்த மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு தீர்த்தமும் கற்கண்டும், வேற எதுவுமே வேண்டாம், கல்கண்டும் துளசி தீர்த்தமும் வச்சு அன்னைக்கு நீங்கள் அவரை வழிபடுங்க. உங்களுக்கு சகல செல்வமும் கிடைக்கும். பெருமாளோட அருள் முழுமையாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இது வழிபாடு பண்ணுறதுக்கு காலையில் 6 to 7:30 மணி வரை நல்ல நேரம் இருக்குது. சாயந்தரம் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க சாயங்காலம் 6 மணியிலிருந்து நீங்கள் இந்த பூஜையை பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு மூலயமா அந்த பெருமாளோட மகாலட்சுமியோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும். சகல செல்வ வளங்களும் கிடைக்கும். ரொம்பவே சிறப்பான இந்த புரட்டாசி மாதம் முதல் நாள் இப்படி ஒரு எளிமையான வழிபாடு பண்ணி நீங்க வழிபாடுங்க. இப்போ முதல் நாள் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம்னா, பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்ப பிடிச்ச பச்சை கற்பூரம் வாங்கிக்கோங்க, துளசி வாங்கிக்கோங்க, அப்புறமா மஞ்சளும் கல்லுப்பும் வாங்கி இந்த முதல் நாள் புரட்டாசி முதல் நாளை இனிதே ஆரம்பியுங்கள். இந்த பொருட்களை மாதத்தின் முதல் நாள் நம்ம வாங்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் தளிகை போட்டு வழிபடுற வழக்கமும் இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த எளிமையான வழிபாடு மூலம் பெருமாளோட முழு அருளும் கிடைக்கும். இந்த மாதிரி ஆன்மீக தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.